ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, இன்றைக்கி நண்டு கிரேவி. அதுக்கு நண்டை நல்லா நீட்டாக எடுத்து கழுவி கிழுவி உடச்சி எடுத்துட்டு அதை க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருக்கோம். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி நண்டு குழம்பு செய்யலாங்கிறத நான் வீடியோ போட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சட்டியில் நல்லா காய விட்டுக்கோங்க. அதில் எண்ணெயை நல்லா நல்லா ஊற்றி எண்ணெய் நல்லா கொதிக்க விடணும். எண்ணெய் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்க பச்சை மிளகா நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, நறுக்கி வச்ச வெங்காயம். நான் 2 கிலோ நண்டு போட்டிருக்கேன். அதனால் வெங்காயம் ஒரு 7-8 வெங்காயம் பெரிய வெங்காயம். அது போக இஞ்சி வெள்ளைப்பூடு இடித்து வச்சது அதையும் போடுறேன். நல்லா வேக விட்டதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி அதிலே போட போகிறோம். நறுக்கி வச்ச தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம 2 டீஸ்பூன் உப்பு, மஞ்சத்தூள், போட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுருக்க நண்டை இந்த மசாலாலே போட்டு இந்த கிரேவி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க நண்டையும் அதிலே போடணும். இதான் போட போகிறோம் நண்டை. போட்டு தீயை ஸ்லிம்மில் வச்சுருந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்ச உடனே மறுபடியும் கரண்டியால் லைட்டாக நண்டு உடையாத மாதிரி இப்படி லைட்டாக கிண்டி விடணும். கிண்டி விட்டுனா மசாலா நல்லா பிடிச்சிடும். பிடிச்சதுக்கப்புறம் இன்னொரு 10 நிமிஷம் தீயை ஸ்லிம்மில் வச்சு நல்லா இது பண்ணிங்கன்னா வேக விட்டிங்கன்னா சூப்பரான ஒரு நண்டு கிரேவி ரெடி. இந்த மாதிரி நிறையா குக்கிங் வீடியோ நிறையா போட்டிருக்கேன். இந்த வீடியோலாம் பாருங்கள். பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.